நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்ஃபி S2 செல்ஃபி ஸ்டிக் ட்ரிபோட் வித் எக்ஸ்ட்ரா லைட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாருங்கள். இது மொத்தமே இதோட ஹைட்டு 19 சென்டிமீட்டர் தான். இதோட வெயிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 155 கிராம் தான். இதை நம்ம ஹேண்ட்பேக்லேயே எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் ட்ராவலில் எங்கேயாவது போனோம்னா கூட நம்ம செல்ஃபியோ அல்லது வீடியோஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா, இல்லை கேமரா ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ஸ்டாண்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அவுட்டோரில் எடுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு மொபைல் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு. இது மொபைல் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிற ஒரு க்ரிப்பு. இதை வர்டிக்கல்லையும் வச்சுக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லையும் வச்சுக்கலாம். நீங்கள் மொபைல் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை டைட் அன்லாக் பண்ணிக்கணும். அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா மொபைல் நல்லா க்ரிப்பாக ஸ்டாண்ட் ஆகிடும். நம்மளுடைய மொபைலுக்கு எந்த விதமான ஒரு டேமேஜும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நல்ல க்ரிப்பு நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதை எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி திருப்ப முடியும், இப்படி திருப்ப முடியும், இப்படி திருப்பிக்கலாம். கீழே கொண்டு வரணுமா, கீழே கொண்டு வரலாம். அந்த எந்த ஆங்கிளில் வேணாலும் 80 டிகிரியில் வரல நம்ம வச்சுக்க முடியும். இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கொண்டு இப்படி வச்சு பேக்கெட்டில் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இதில் இப்போ 3 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டேபிளில் வச்சு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இப்படி ஃபிக்ஸ் ஆகும். அதாவது வர இது சாதாரணமாக ஒரு டேபிளில் வச்சு இருக்கிறது. இன்னும் ஹைட்டு வேணும் அப்படின்னா ஏற்றுக்கலாம், இன்னும் வேணும் அப்படின்னா ஏற்றுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 143 சென்டிமீட்டர் வல்லும் உங்களுக்கு ஹைட் இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த நல்ல ஒரு அலுமினிய இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல காத்திரமாக இருக்கு. எடுத்து முடிச்சுட்டு இப்படியே நம்ம இப்படி வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இதை இப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை இப்படி மடக்கி கவரில் போட்டு வச்சிட வேண்டியதான். இதில் ஒரு ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத்தை வச்சு நம்ம கேமராவிலவே ஃபோட்டோ எடுத்துக்க முடியும், வீடியோ கூட எடுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா லைட்டு. இந்த எக்ஸ்ட்ரா லைட்டு இந்த பாருங்க, இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லைட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைட் நம்மளுடைய ஃபேஸுக்கு நேராக ஃபோக்கஸ் ஆகும். நம்மளுடைய ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு நல்லா வீடியோவில் தெரியும். இது வேணும்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய வீடியோலாம் நம்ம போடுறதுக்கு
செல்ஃபி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 155 கிராம் தான். அதனால் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. உயரம் வந்து 19 சென்டிமீட்டர் தான். அதனால் வந்து இடத்த வந்து நமக்கு வந்து அடைக்காது. நம்மளுடைய பேக்லேயே வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது வசதி வந்து 91 சென்டிமீட்டர் வரலும் நம்ம வந்து உயரத்தை வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இது மாதிரி நீங்கள் யாராவது வாங்க போகிறீங்களா, இல்லை இந்த வீடியோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டது மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.